அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் வீட்டில் மீண்டும் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை மேற்கொண்டு வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்துல கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவத்துல கோட்டூபுரம் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறார். கீழே தவறி வீழ்ந்ததில் அவருக்கு இதயம் மூடி இருப்பதால் ஸ்டாலின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டூபுரம் அனைத்து மகளிர் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வந்த நிலையில நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பா அண்ணா நகர் துணை ஆணையர், ஆவடி துணை ஆணையர், சேலம் துணை ஆணையர் அடங்கிய அதாவது 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரியை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் உதவியாக சில காவலர் துறையை சேர்ந்த அதிகாரிகளும் உடன் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த விவகாரத்துல ஞானசேகரன் வீட்டில் இன்று காலை முதலே அதிகாரிகள் விசாரணையை சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஞானசேகரன் வீட்டுக்கு உள்ளே சென்று ஒவ்வொரு அறையாக சோதனைகளை மேற்கொண்டார்கள். காலை 3 மணி நேரத்துக்கு மேலாக சோதனையை மேற்கொண்ட நிலையில தற்போது மீண்டும் சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். ஞானசேகரின் வீட்டிலிருந்து ஒரு லேப்டாப் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரின் செல்போனில் சில ஆபாச வீடியோக்கள் ரெக்கவரி செய்யப்பட்டதாகவும் அந்த ஆபாச வீடியோக்களில் இருந்த சில மாணவிகள் மற்றும் இளம்பெண்கள் குறித்த தகவல் கிடைக்கப்பட்டு அவர்களிடம் புகார்களை பெறக்கூடிய நடவடிக்கைகளை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இது போன்று வீடியோக்களை செல்போனில் மட்டும் பதிவிட்டு வைத்திருக்கிறதா அல்லது லேப்டாப் மற்றும் பென்டிரைவ் போன்ற மின்சாதன அந்த பொருட்கள் அதாவது லேப்டாப்பில் பதிவிட்டு வைத்திருக்கிறதா என்ற கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அதற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அதே போல மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தன்று அவர் கைது செய்யப்பட்டதுக்கு முன்பாக ஏற்கனவே அந்த போலீசாரால் சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் வீட்டிலிருந்து தொப்பி போன்றவையெல்லாம் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில இன்று காலை முதலே தொடர் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. 3 மணி நேரம் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில மீண்டும் தற்போது சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது அவரது வீட்டிலிருந்து ஒரு லேப்டாப்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதில் இருக்கக்கூடிய தகவல்களை சைபர் ஆய்வகத்துக்கு அனுப்பி அதற்குரிய தகவல்களை முழுவதுமாக பெறக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் மேலும் ஒரு நபர் தொடர்புடையதாக இருப்பதாக ஏற்கனவே பல சந்தேகங்கள் எழுந்தது. அதன் அடிப்படையில் அது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.